இன்னைக்கு பரதன் தூங்காமல் அழுது பெருசில்ல. தீக்ஷிருவாள் சொன்னாள், ராமபத்ர தீக்ஷிருவாள், ராமோபாசகாழ்வாள். ஆமா, ஹனுமார் போய் பார்த்தார் பட்டாபிஷேகத்துக்காக. சுவாமி இங்கே பரத்வாஜாசிரமத்துக்கு ராவண வதம் ஆகி விமானத்துல வந்த போது முன்னாடி போய் பரதனை பார்க்க சொன்னாள். நெருப்புல விழுப்பாள் பரதன். போய் பார்த்துட்டாள் ஹனுமார். வந்து சத்ருகன் போய் தடுத்தான். நான் என்னமே நெருப்புல விழாம இருப்பேன்னாலும் பரதன். ஏன்னா என் பிரபு நான் எப்படி கண்டேன் தெரியுமா? சித்திரக்கூட்டத்தில் பட்டாபிஷேகம் பண்ணின்றது போல் சொப்னத்தில் கண்டா கூட நான் தீயில விழமாட்டேன் சத்ருகுனா. என் பிரபு எப்படி நான் பார்த்தேன் தெரியுமா? நீலம் மூர்த்ரிஜடாபரம் கடிதம் நவம் நல்கலம் வாணாவுஜ்வலமக்ஷராமதபசா தேஹேஸ்ரியம் காமபி விப்ராணேன நவோடஜம் தரதத வியாக்ராஜினாத்யசினா பிராக்திஷ்டேன வனேதுராபிஹ்ருதயம் நோன்முக்தமார்யேணமே. என் பிரபு கிரீடம் தரிக்க வேண்டிய தலையில ஜடசரிச்சு பார்த்தேன்டா. என் பிரபு பட்டுக்கட்ட வேண்டிய இடுப்புல மறுபடியும் கட்டி பார்த்தேன்டா. செங்கோல் பிடிக்க வேண்டிய கையில ஜபமால பிடிச்சு பார்த்தேன்டா. என் பிரபு தலையில திவ்யமான புஷ்பங்கள் தரிக்க வேண்டிய தலையில ஜட வச்சு பார்த்தேன்டா. பிரபுனுடைய சரீரத்துல ராஜ்யத்தை ஸ்ரீ ஆனது நர்த்தனம் பண்ண வேண்டிய சரீரத்துல பிராமமான தாபசமான ஸ்ரீ நர்த்தனம் பண்ணி கண்டேன்டா. சிம்மாசனம் கார வேண்டிய தெய்வத்தை பிரித்தோல்ல புடிசையில கண்டேன்டா. அந்த சுரூபம் என் ஹிருதயத்தை விட்டு விடவே இல்லையே. நான் என்னமா உயிரை வச்சுட்டு இருப்பேன் பரதன். நீலம் ஜடாபரம் கடிதடே பௌதம் நவம் வல்கலம் பாணாவுஜ்வலமக்ஷராமதேஹேஸ்ரியம் காமபி விப்ராணேன நவோடஜம் தரதத வியாக்ராஜினாத்யசினா பிராக்திஷ்டேன வனேதுராபிஹ்ருதயம் நோன்முக்தமார்யேணமே. அப்படி பக்த பக்தி, அத்தனை பக்தி, அத்தனை சொந்த பக்தியாம். சத்ருகுண கூப்பிட்டு நீ இப்படி தூங்கலாமா? ஜாகர்மீனாஹம் ஸ்வபிமி தமே வாரியம் விசிந்தயன்னு. நான் தூங்கவே இல்லை. பார்த்து இப்படி கண்ணா அதே ராமனை நினைச்சு ஊருகின்ற இருக்கேன். சுவாமி உள்ளே பார்த்துக்கிட்டு கண்ணால் ஜலத்தை கொட்டின்னு இருக்கேன். நாளாம் பரதன். அதான் பரத பக்தி, சர்வசக்தி பரத பக்தி. நாளை தினம் பாதுகா பட்டாபிஷேகம் பரத்வாஜாசிரமத்தில் போய் நாளைக்கு பெரிய மகோத்சவம். அந்த பரத்வாஜாசிரம வைபவத்தை வால்மீகி வாகொள்ளாம சொல்லியிருக்காள். ரொம்ப மகாபுண்ணியமா இந்த பரத்வாஜாசிரமத்தில் போய் அங்கே அவளுக்கு அதிக சத்காரம் பண்ணி வச்சு சரித்திரத்தை கேட்ட குடும்பத்துல ஆகார தட்டே வராதா, எல்லா சௌக்கியம் உண்டாகும்னு அப்படின்னா சிவபுராணத்தை போய் சொல்றாள். பாதுகா பட்டாபிஷேகம், ராம பட்டாபிஷேகத்துக்கு மேல பாதுகா பட்டாபிஷேகத்தை பரதன் பண்ணிவிட்டாள். தேசிகன் 1000 ஸ்லோகம் சொல்லியிருக்காள் பாதுகா சஹஸ்ரம்னு. அவன் ஒரு கட்டையில 1000 துளை போட்டார் என்று சொல்வது தேசிகனை. ஒரு ராத்திரியில பண்ணினாலும் 1000 ஸ்லோகம். அவன் என்ன ஆச்சரியம் பாருங்க, ஒரு ராத்திரியில 1000 ஸ்லோகம் பண்ணியிருக்காள். அவன் மனுஷியாளா இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட பாதுகா சாஸ்திரத்தையும் நாளை தினம் சொல்ல போறேன். எல்லாரும் வந்து சிரவணம் பண்ணி ஸ்ரீராம பிரசாதத்தை பரிபூர்ணமா அடைஞ்சு நித்தியஸ்ரீ நித்திய மங்களம்னு ஒரு குடும்பத்துக்கும் அஷ்டைஸ்வரியமும் புத்திரபௌத்திராதி லாபமும் சந்திரசூரியாளும் மட்டும் வம்சாபிவிருத்தி முதலிய க்ஷேமங்கள் உண்டாகும் முடியா ஸ்ரீராமனை பிரார்த்திக்கிறேன். தீட்சிதர் அவர்களே சொல்லிவிட்டார்.